Welcome to Kalvi Nam Kayil Ennum Elutthum 1 to 3rd English THB Module 4 Parts of the Body. First, learning outcomes. By the end of the module, students can listen and repeat songs and chants. So, students enna பண்ணுவாங்கன்னா அந்த சாங்ஸையும் சாண்ட்ஸையும் கவனிப்பாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. Then associate, talk about and write words related to parts of the body, actions, colors and clothes. So, parts of the body parts, actions, colors, clothes இத பத்தி எல்லாம் பேசுவாங்க, தொடர்பு படுத்தி பாப்பாங்க, எழுதுவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. Then use the structure. Can you எப்படி சொல்லலாம்னா can you jump, can you sit, can you drive இந்த மாதிரி கேட்டா அவங்க வந்து I can sit, I can stand அந்த மாதிரி structure யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து what do you like to wear? I like to wear a t-shirt, I like to wear skirt. He is wearing அடுத்து உங்களுக்கு சொல்லணும்னா he is wearing a t-shirt, she is wearing a skirt. அந்த கான்வர்சேஷன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. Then use the words up, down, left, right with comprehension. So upna enna, downna enna, leftna enna, rightna enna புரிஞ்சு அதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிருக்காங்க. Then understand and identify the names of colors, parts of the body and clothes and respond orally to the comprehension questions சொல்லிருக்காங்க. அதாவது colors ஓட names, body parts ஓட names, clothes ஓட names இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து read a story with comprehension and write a few words or short sentences in response to this story. So அவங்க ஸ்டோரியை ரீட் பண்ணுவாங்க, புரிதலோட சில வார்த்தைகள் எழுதுவாங்க, சில வார்த்தைகள் இல்லைன்னா சில வரிகள் வந்து அந்த ஸ்டோரி நியரா ஸ்டோரி ஓரியன்டா எழுதுவாங்க. Then greetings day 1. Say good morning friends, invite a student and do a thumbs up action. Greet each other by touching his or her fist. So நம்ம வந்து இப்படி thumbs up கொடுக்க போறோம். கையில நம்ம thumbs up தெரியும், நம்ம இப்படி வச்சிருப்போம் கையை, இந்த இடம் தான் fist. So அவங்களையும் இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி லேசா இப்படி சேர் அப் பண்ணிக்க போறோம், இப்படி வச்சு இப்படி சேர் அப் பண்ணிக்க போறோம். அதுதான் வந்து thumbs up. Chant time, introducing parts of the body. Say the chant with actions. So நம்ம chant action ஓட சொல்லணும். Touching the parts mentioned. நம்ம என்ன சொல்றோமோ அந்த பார்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்லணும். Once. Tell students to listen to you and look at your actions. So students வந்து நம்மள கவனிக்க சொல்லணும், நம்மளோட ஆக்ஷனையும் நம்ம சொல்றதையும் அவங்கள கவனிக்க சொல்லணும். Tell students to listen to you and look at your action. So ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள கவனிக்க சொல்லிட்டு நம்ம செய்யற ஆக்ஷனை வந்து நோட் பண்ண சொல்லணும். இப்போ வந்து head, shoulder, knees and toes, knees and toes. Head, shoulders, knees and toes, knees and toes. And eyes and ears and mouth and nose. Head, shoulders, knees and toes, knees and toes. இந்த சாண்ட வந்து நம்ம ஆக்ஷனோட அந்த பார்ட்ஸ் தொட்டுக்கிட்டே சொல்லணும். Then next tell them to listen carefully to the name of the body parts in the song and follow your actions. So students வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ண சொல்லணும், கவனிக்க சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோம் அப்படின்றத அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லணும். You will ask them to name the parts of the body. நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட பாடி பார்ட்ஸோட நேம்ஸ் வந்து கேட்கணும். Say the words slowly with a pause for each body part and touch the body part being named. So நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பார்ட்டா நேம் சொல்லிட்டு அதை டச் பண்ணணும். டச் பண்ணிட்டே நேம் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பார்ட்ஸ்க்கு வந்து நம்ம போகணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஹெட்டை நம்ம சொல்றோம்னா ஹெட்னு சொல்லிக்கிட்டே டச்சிங் த ஹெட், தலையை தொடணும், தொட்டுட்டு பாஸ் பண்ணணும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். தென் ஷோல்டர் சொல்லும்போது ஷோல்டரை தொடணும், கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணணும், திரும்ப அப்படி ஒரு பார்ட்டா நம்ம சொல்லிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Ask them to repeat the names of the parts of the body after you. நம்ம சொல்ல ஸ்டூடெண்ட்ஸையும் பின்னாடியே அவங்கள சொல்லணும், அவங்களே அதே மாதிரி டச் பண்ணிட்டே. Then tell them you will touch each part and they will say the name. So இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பார்ட்டை டச் பண்ணா அதோட நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லணும். Correct them if they are wrong. ஒருவேளை அவங்க தப்பா சொன்னாங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. Touch your head, then eyes, ears, mouth, nose, then shoulder, then knees, and then toes. So நம்ம first head touch பண்ணணும், அப்புறம் eyes, அப்புறம் ears,
மவுத், இப்படியே இந்த ஆர்டர்ல நீஸ் வரைக்கும் நம்ம டோஸ் வரைக்கும் டச் பண்ணணும். நம்ம டச் பண்ண அவங்க வந்து அதோட நேம் சொல்லுவாங்க. டூ திஸ் ட்வைஸ், இதே மாதிரி ஒரு 2 வாட்டி சொல்லணும். தென் ஜம்பிள் த ஆர்டர் அண்ட் டச். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். முதல்ல இயர் தொடணும், அப்புறம் ஹெட் தொடணும், அப்புறம் நோஸ் தொடணும். இப்படி மாத்தி மாத்தி கை வைக்கும் போது அதோட நேமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். Tell them to give you the names of the parts. Next, ask students to touch the parts of the body and say the chant along with you. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த சாண்ட்டை வந்து பசங்க வந்து நம்ம பாடும்போது கூட சேர்ந்து டச் பண்ணிட்டே பாடணும்னு சொல்லியிருக்காங்க. Now ask motor level students to sit in pairs. motor level students என்ன பண்ணணும் அப்படின்னா பேரா உட்கார வைக்கணும். Encourage the students to point to the parts of the face and say the names to each other. Say the names to each other. So அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேரா உட்காந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட அவங்க முகத்துல இருக்க உறுப்புகளோட பேரை வந்து சொல்லணும். இப்போ ஒருத்தர் இப்படி உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் இப்படி உட்காந்துருப்பாங்க. இதுல யாராவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்கள மாத்தி சொல்லணும். But this is my head. These are my eyes. These are my ears. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லணும். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து மாத்தி சொல்லணும். Ask மலை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் to sit in groups of 3. மலை லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரா உட்கார வைக்கணும். Ask them to point to the parts of their body and talk about them to their friends. அவங்க என்ன பண்ணணும்னா பாடி பார்ட்ஸோட நேம்ஸ் சொல்லணும். பிளஸ் அதை பத்தி ஒரு 2 லைன் வந்து என்ன பண்ணணும்னா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு லைன் பேசினா கூட போதும். These are my eyes. I have 2 eyes. So அந்த மாதிரி சொல்ல. I have 2 eyes. I have small eyes. I have big eyes. This is my nose. I have small nose. I have a big nose. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பார்ட்ஸை பத்தியும் அவங்க வந்து பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்கரேஜ் them to write 2 or 3 sentences about it. இதே மாதிரி ஒரு 2 இல்ல 3 சென்டென்சஸ் வந்து மலை லெவல் ஸ்டூடெண்ட்ஸை எழுதுறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 1B சாங் டைம், அப் அண்ட் டவுன் சாங். டெக்ஸ்ட் புக் பேஜ் 2nd ஸ்டாண்டர்ட்ல 68ல இருக்கு. Sing the song with actions. Tell students to follow and do the action with you. So நம்ம முதல்ல பாட்டை பாடணும், ஆக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும் ஆக்ஷனோட அப்படி சொல்லியிருக்காங்க. இதான் அந்த சாண்ட் சாங். Left hand up, right hand down and walk round and round. Right hand up, left hand down and walk round and round. Left leg front, right leg back and run round and round. Right leg front, left leg back and run round and round. So இதெல்லாம் நம்ம வந்து பாடும்போது ஆக்ஷனோட பாடணும். கையை தூக்கிட்டு அப்படியே நடக்கணும். இதுல என்ன பண்ணணும்னா ஓடணும். ஸோ லெஃப்ட் லெக்கை ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வச்சு ரைட் லெக்கை பேக்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடணும். அதுக்கப்புறம் லெக் அப்படியே முன்னாடி பின்னாடி மாத்தி வச்சுட்டு ஓடணும். We go up, we go down and shake it all around. Sorry, and shake it all around. We go up, we go down and shake it all around. So மேலே கீழே குதிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் சாங். அடுத்து இங்க நோட் கொடுத்திருக்காங்க. ரெஃபர் கிளாஸ் 1 EVS டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 75 to 77 கொடுத்திருக்காங்க. Sorry, 79 கொடுத்திருக்காங்க. Discuss parts of the body and guide students to do the exercise. So EVS book டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த பேஜ் எடுத்து அதுல இது பண்ணிட்டு அவங்களை அந்த எக்ஸசைஸ் செய்ய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இப்ப டெக்ஸ்ட் புக் இல்ல. ஸோ இதை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் தான். நம்மளால கண்டிப்பா அதை வந்து பசங்களுக்கு சொல்லி எக்ஸசைஸ் செய்ய வைக்க முடியும். அடுத்தது வந்து அசஸ்மெண்ட் வெக்காபுலரி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வேர்ட் வால்ல எப்பயும் போல டிஸ்பிளே பண்ணணும். ஆன்சர், பதில், சர்க்கிள், வட்டம், சார்ட் அப்படின்னா வகைப்படுத்து, பிரித்து எழுது அப்படின்னு அர்த்தம். ரைட்னா எழுது, லுக்னா பாரு, பிக்சர்னா படம், பிளாங்க்னா காலியிடம். சார்ட்னா இப்ப பார்ட்ஸ் எல்லாம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாம் மிங்கிள் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் தனியா எழுதுங்க, கலர்ஸ் எல்லாம் தனியா எழுதுங்கன்னு சொல்றதா சார்ட். Display the assessment vocabulary and the word wall. Practice them with meaning throughout the module. இந்த module complete ஆகிற வரைக்கும் இந்த மீனிங் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா practice பண்ணிட்டே இருக்கணும். Help students to read and understand the questions in the workbook. So இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. workbook exercise செய்யும்போது workbook exercise இருக்கு. இங்க வந்துட்டு LO அரும்பு லெவல் வந்து சாங்ஸையும் சான்ஸையும் கவனிப்பாங்க, திரும்ப சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாடி பார்ட்ஸோட நேம்ஸ் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
மொட்டு லெவலும் அதே தான், சாங்ஸையும் சான்ஸையும் கவனிப்பாங்க, சொல்லுவாங்க. அடுத்து வந்து அவங்க பாடி பார்ட்ஸை பத்தி பேசுவாங்க, ஒரு 1 or 2 சென்டென்சஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாடி பார்ட்ஸோட நேம்ஸ் வந்து எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மலர் லெவலும் சாங்ஸையும் சான்ஸையும் வந்து சொல்லுவாங்க, கவனிப்பாங்க. அடுத்து வந்து அவங்க பாடி பார்ட்ஸை பத்தி ஒரு 3 to 4 சென்டென்சஸ் வந்து பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாடி பார்ட்ஸை பத்தி ஒரு 2 to 3 சென்டென்ஸ் எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட day 1 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து day 2 we will see in this video. Thank you.